வசுமதி தன் பழைய சிநேகிதியை சந்திக்க கிளம்பினாள். என்ன இன்னைக்கு ஊரே வெறிச்சோடி கிடக்கு? எல்லாரும் என்ன ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா என்ன? பார்வையை கொஞ்சம் சுழல விட்டாள். கண்ணில் ஒரு ஆட்டோவும் தென்படவில்லை. சரி, எத்தனை வருஷங்கள் ஆகிறது இந்த ஊரை சுற்றி பார்த்து. மெல்ல நடப்போம் என நடக்கத் தொடங்கினாள். சட்டநகர் காலனி என்ற தெரு அவளை அழைத்தது. மேலும் அங்கிருந்து வந்த வாசனையும் மெல்ல அவளை மயக்கி இழுத்தது. அவளுக்கு மயக்கத்தை தந்தது அந்த மனோரஞ்சிதமும் பவழமல்லியும் தான். மலர்ந்து இவளை பார்த்து சிரித்து நகைத்தது. நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். எங்களுக்கு வயதாகவில்லை, ஆனால் உனக்கு வயதாகிவிட்டது என்று அவர்கள் இருவரும் இவளை பார்த்து நகைத்தனர். அப்படியே அந்த ஞாபகங்கள் பின்னோக்கி சென்றது வசுமதிக்கு. அந்த நாள் ஞாபகம் இன்று அவளை மெல்ல தழுவியது. +2 புத்தக மூட்டைகளை சுமந்தபடி நடுவில் சென்றாள் வசுமதி. தன் இரு பக்கத்திலும் சித்ரா, யோகமங்கலம் என்ற 2 தோழிகள் நடந்து வந்தனர். அப்பொழுதுதான் அவர்களை உரசியபடி ஒரு இளைஞன் சைக்கிளில் வேகமாக சென்றான். அந்த சைக்கிளில் கேரியரில் இருந்த காலேஜ் புத்தகங்கள் 2ம் சரிந்து விழுந்தது. வசுமதி மெல்ல குனிந்து அதை எடுத்தாள் தன் கைகளால். போன வேகத்திலேயே அந்த இளைஞன் புத்தகங்களை தேடி அவர்களை நோக்கி வந்தான். வசுமதியோ பட்டென்று அந்த புத்தகங்களை அவனிடம் நீட்டினாள். அவனை நிமிர்ந்து பார்த்த அவளோ அவன் அழகு மெல்ல தன்னை மெய்மறக்க செய்தது. தங்க புஷ்பம் மாதிரி அழகான சிவப்பு நிறம், பார்ப்பவர்களை மயக்கும் அழகான 2 கண்கள், ஆண்மகன்தான் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருந்த புல்லுக்கட்டு மீசைகள். அவளுக்கு ஏதோ என்னவோ செய்தது. அவன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றான். பிறகு மெல்ல நிமிர்ந்த வசுமதி அவனை தேடினாள். இவள் பதிலை கேட்காமல் அவன் வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு சென்றான். ஆனாலும் வசுமதியின் கண்கள் அவனை தேடவே செய்தது. ஏய், காதல் கோட்டை சூர்யா அப்பவே போயாச்சு, வாடி போகலாம் என்று 2 தோழிகளும் கிண்டல் அடித்து சிரித்தனர். வசுமதி, இல்லடி, அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லை என்றால் நாணி கோணியபடி. ஆமாமா, ரொம்ப அழகாக தான் இருக்காரு. அடுத்த தடவை பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ட்டு நேர்லையே சொல்லிடுவோமா என்று இருவரும் அவளை கிண்டல் அடித்தனர். சி, போங்கடி என வெக்கத்தில் சிரித்தாள் வசுமதி. அந்த நாள் ஞாபகம் வந்து அப்படியே அந்த இடத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் வசுமதி. பிறகு தன்னை சுற்றி
ஏதோ சத்தம் வந்து கொண்டிருந்தது. பாவம், இந்த அம்மா பார்க்க நல்லா டீசெண்டாக லட்சணமாக அழகாக இருக்காங்க. ஆனால் இப்படி லூஸ் ஆயிட்டாங்களே என்று வருத்தமாக பேசிக்கொண்டிருந்தனர் கூட்டமாக. இவர்களை தலை தெறிக்க ஓடவிட வேண்டும் என நினைத்த வசுமதி, என்னோட கீழ்ப்பக்கம் யாராச்சும் வரீங்களா என்றாள் சிரித்து கொண்டே. அவ்வளவுதான். அனைவரும் தலை தெறிக்க ஓடினர். அவர்கள் ஓடுவதை பார்த்த வசுமதி மீண்டும் சிரித்து கொண்டே நடந்தாள்.